வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகர் விமலுடைய வீடியோ ஒன்று இணையதளத்தில் அதிகமாக வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் அவர் வாரச்சந்தையில் காய்கறி விற்ற நடிகர் விமல் விற்பது போல் காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகிருக்கிறது. உண்மையிலே இது திரைப்படத்திற்காக நடித்திருக்கிறாரா இல்லை இவருடைய தற்போதைய நிலைதானா என்று ரசிகர்கள் கொஞ்சம் குழம்பி போயிருக்கிறாங்க. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலை நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். திருச்சி மணப்பாறை அருகே பன்னங்கொம்பு கிராமத்தில் புதியதாக தொடங்கப்பட்டுள்ள வாரச்சந்தையில் நடிகர் விமல் அவர்கள் உள்ளூர் வியாபாரிகளுடன் தரையில் அமர்ந்து கூவி கூவி காய்கறிகள் விற்று பொதுமக்களுடன் கலகலப்பாக பேசி வருகிறார். தமிழ் திரைப்பட நடிகர் விமல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள தனது சொந்த ஊரான பன்னங்கொம்பில் புதிதாக தொடங்கப்பட்ட வாரச்சந்தை காய்கறி வியாபாரம் செய்து அனைவரது கவனத்தை ஈர்த்துள்ளார். அந்த பகுதியில் நடந்த திரைப்பட படப்பிற்கு வந்திருந்த விமல் திடீரென வாரச்சந்தைக்கு சென்று அங்கிருந்த உள்ளூர் வியாபாரியுடன் இணைந்தார். வியாபாரியுடன் தரையில் அமர்ந்து காய்கறிகளை எடுத்து போட்ட விலை கூவி கூவி விற்று வாடிக்கையாளர்கள் கலகலப்பாக பேசினார். விமல் காய்கறி விற்கும் செய்தி பரவியுமே அங்கு பொதுமக்கள் கூட்டம் கூடியது. எந்த பதற்றமின்றி மக்களுடன் இயல்பாக நேரத்தை செலவிட்டு அவர் அங்கிருந்து புறப்படும் முன் அங்கிருந்து சில வியாபாரிகளுக்கு தர 500 ரூபாய் வழங்கி சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. விமலுடைய இந்த சந்தை பயணம் 4.5 கோடி மதிப்பிலான காசோலை வழக்கில் சென்னை சிறு வழக்குக்கான நீதிமன்றம் அவங்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து 1 மாதத்துக்குள் நிகழ்ந்தது. கடந்த 2018ஆம் ஆண்டு வெளியான மன்னர் வகைரா பட தயாரிப்புக்கு ஃபைனான்சியர் கோபியிடம் விமல் கடன் வாங்கியிருந்தாரும் படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாதால் கடனை திரும்பி செலுத்துமாறு விமல் அளித்த காசோலை வங்கி கணக்கில் போதிய பணம் இல்லாமல் திரும்பியது. இந்த வழக்கு விமல் மீது குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டது. அவங்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை முழு தொகையும் திருப்பி செலுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு தண்டனை ஒரு காலமாக இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 25, 1979 ரமேஷ் விமல் ராமசாமியாக பிறந்த இவர் சந்தை விசிட் நடந்த பன்னங்கொம்பு கிராமத்தில் வளர்ந்தார். 2000களில் மத்தியில் திரையுலகில் நுழைந்த அவர் பிரியதர்ஷன் காஞ்சிபுரம் படத்தில் துணை வேடத்தில் பண்டிராஜன் பசங்க படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களை நடித்தார். 2019 வெளியான களவாணி 2 திரைப்படம் முதல் பாகத்தின் வெற்றியை பெறல. அண்மை காலமாக அவரது படங்கள் வசூல் ரீதியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. இமான் இசையமைப்பில் வெளியான வாடம் மற்றும் சண்டைக்காரி ஆகிய திரைப்படங்கள் போதிய வரவேற்பு பெறல. விமல் அக்ஷயா தம்பதிக்கு 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. தற்போது பல புதிய திரைப்படங்களில் நடித்து வருகிறார். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பார்த்துவிடுங்க. நன்றி.